கட்சியில ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்க கட்சி உறவுகள் மட்டும் வரல, கட்சி உறவுகளோட குடும்பத்தினரும் வந்திருக்கீங்க. நீங்க நினைக்கலாம் இது ஒரு சாதாரண கட்சி, இந்த கட்சியில எதுக்கு இருக்காரு போய், நம்ம கணவர் இருக்காரு, நம்முடைய மனைவி இருக்காங்க, நம்முடைய அண்ணன் இருக்காங்க, நம்முடைய தங்கை இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த கட்சி வந்து ஒரு சாதாரண கட்சி இல்ல. ஏன்னா நீங்க எடுத்து உங்க எல்லாருடைய கையிலயும் அலைபேசி இருக்கும், எடுத்து பாருங்க. இந்தியால இல்ல, தெற்காசியா முழுமைக்கும் பெண்களுக்கு சரிக்கு சமமான அதிகார பிரதிநிதித்துவத்தை கிடைத்த கட்சி தெற்காசியா முழுமைக்கும் கிடையாது. இந்தியால கிடையாது, மலேசியால கிடையாது, சிங்கப்பூர்ல கிடையாது, ஜப்பான்ல எங்கும் இல்ல. தெற்காசியா முழுமைக்கும் கிடையாது. இந்தியால மட்டும் இல்ல, தெற்காசியா முழுமைக்கும் கிடையாது. ஆனா அப்படி கொடுத்த ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்றைக்கு எப்படி அம்பேத்கரை பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் என்று கொண்டாடுகிறார்களோ, அதுபோல வருகிற தலைமுறை பெண்களுக்கு அரசியல் உரிமை தந்தவர் சீமான் என்று வருகிற தலைமுறை கொண்டார். அந்த அளவிற்கு ஒரு புரட்சியாளன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு தோணலாம் இது ஒரு சாதாரண கட்சியாக. ஆனா என்றைக்கு சட்டமன்றத்தில் 117 பெண்கள் அமர்ந்திருக்கிறார்களோ அன்றைக்கு தெற்காசியா முழுமைக்கும் பேசப்படும் சீமான் ஒரு புரட்சியவாதி, நாம் தமிழர் கட்சி ஒரு புரட்சிகர இயக்கம்னு பேசப்படும். உங்களுடைய பிள்ளைகள் சொல்லும், என்னுடைய அப்பா இந்த கட்சியில தான் பயணிக்கிறாரு, என்னுடைய அண்ணன் இந்த கட்சியில தான் பயணிக்கிறாங்க, எங்க அம்மா இந்த கட்சியில தான் பயணிக்கிறாங்க. இன்றைக்கு எப்படி விடுதலை போரில் பங்கேற்றவர்களை தியாகிகளாக ஒரு புரட்சியவாதிகளாக கொண்டாடுகிறார்களோ அதே போல நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறவர்களையும் புரட்சியவாதிகளாக தியாகிகளாக கொண்டாடுகிற ஒரு காலம்